இப்போ நம்ம போயிட்டுருக்க இடம் தான் மருதமலையில் லொக்கேட் ஆகியிருக்க முருகன் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த கோயில் 12,000 வருஷத்துக்கு முன்னாடி சங்க காலத்தில் வாழ்ந்த தமிழ் மன்னர்களால் கட்டப்பட்ட கோயில் தான் இந்த முருகர் கோயில். இந்த முருகர் கோயில் இருக்கிற இடம், அதாவது அந்த மருதமலை, அந்த மருதமலையில் தான் வந்துட்டு முருகரோட 7வது படைவீடாக சொல்லப்படுது. அவ்வளோதான், ஹிஸ்ட்ரி முடிந்தாச்சு, மருதமலை வந்தாச்சு, அதுதான் கோயில். இதுதான் நாங்கள் வந்து பஸ்ஸு 70. இந்த பஸ்ஸு வந்துட்டு உங்களுக்கு காந்திபுரம் பஸ் ஸ்டாப்பில் ஃப்ரீக்வெண்ட்டாகவே வந்துட்டு வரும். அவ்வளோதான், நம்ம அப்படியே மருதமலைக்கு போகிறதுக்கு நடக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த வழி போகிற வழியிலே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சைடு தெரியுது பார்த்தீங்களா, லாட்ஜுன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அங்கே வந்துட்டு தங்குற இடம் தான் வந்துட்டு இருக்குது. மண்டபமாகவும் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா, இங்கேருந்து அப்படியே நடந்து போனீங்க அப்படின்னா உங்களுக்கு போகிற வழியிலேயே லெஃப்ட் சைடு ரைட் சைடுன்னு சொல்லிட்டு 2 பக்கமே கடைங்களாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு வேளை கோயிலுக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு போகணும், மாலை அந்த மாதிரி ஏதாச்சும் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா கீழே வாங்கிக்கலாம். இல்லைனாலும் உங்களுக்கு ஏதாச்சும் டாய், அதுக்கப்புறம் டேட்டூ குத்துற இடமா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட கடைகள் நிறையாவே நீங்கள் போகிற வழியில் இருக்கும். அப்படியே கொஞ்சம் தூரம் போனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு லெஃப்ட் சைடில் மொட்டை அடிக்கிற இடம் இருக்கும். அதுக்கு ஆப்போசிட் சைட்லேயே தான் உங்களுக்கு பஸ் ஸ்டாப்பு. அது உங்களுக்கு அடிவாரத்துலேருந்து மேலே கோயில் வரைக்கும் உங்களுக்கு போகும். ஒருத்தருக்கு 10 ரூபா கேட்பாங்க அந்த பஸ்ஸில். ஆனால் நாங்கள் இன்றைக்கி வந்துட்டு பஸ்ஸில் போகிறதா முடிவு பண்ணல. நாங்கள் இன்றைக்கி நடந்து போய் மேலே முருகரை பார்க்குறதா பிளானு. அதனால தான் நடக்க ஆரம்பிச்சிருக்கோம். சரிங்களா, நீங்கள் இங்கே போகும்போது ஒன்றா ஸ்லிப்பர் கழட்டிட்டு போகிறதுனால போய்க்கலாம். நாங்கள் இங்கே கழட்டிட்டு தான் போக போகிறோம். இதோ அந்த சைடில் தெரியுது பார்த்தீங்களா, அந்த பச்சை கலர் போர்டு மாதிரி, அங்கே தான் வந்துட்டு செருப்பை கழட்டிட்டு அதுக்கப்புறமா மருதமலை மேலே ஏற போகிறோம். இங்கே விட்றது வந்து ஃப்ரீ தான், அதனால செப்பலை கழட்டி வச்சுட்டு நம்ம வாட்டுக்கு மலை மேலே ஏற ஆரம்பிச்சிடலாம். நாங்கள் கழட்டியாச்சு, இனி மலை மேலே ஏற போகிறோம். நீங்கள் மலையில் ஏற ஆரம்பித்தோடனே கொஞ்சம் தூரத்துலேயே உங்களுக்கு லெஃப்ட் சைடில் விநாயகர் கோயில், விநாயகரை கும்பிட்டு அதுக்கப்புறம் அப்படியே மலையில் ஸ்டெப்பில் நடக்க ஆரம்பிச்சிடலாம். நாங்கள் ஏற ஆரம்பித்தது கரெக்டாக 9 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கோம். எத்தனை மணிக்கு ரீச் ஆக போகிறோங்கிறது போகிறப்ப தான் தெரியும். இதுதான் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு விலாக் வீடியோ. இந்த வீடியோவில் ஒரு வேளை உங்களுக்கு குறை இருக்க மாதிரி தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதுக்கப்புறம் வர வீடியோவில் அதை சரி பண்ணிவிட்டு நல்ல வீடியோவை உங்களுக்கு தரேன். இங்கேருந்து ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அடிவாரத்துலேருந்து 600 படி ஏறினா தான் உங்களால் மேலே கோயிலுக்கு போக முடியும். ஆக்சுவலாக எங்களுக்கே வந்துட்டு இப்போ தான் தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் நிறைய டைம் வந்திருக்கோம், ஆனால் இதை பற்றி எதுவும் தெரியாது. இப்போ தான் வந்து ரிசர்ச் பண்ணி பார்க்குறப்ப தான் இப்போ மலையோட ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சு, அதுக்கப்புறம் எவ்வளோ படிக்கட்டு இருக்குன்னே எனக்கு இப்போ தான் தெரியும். ஆனால் இப்போல்லாம் வந்து நிறைய ஆல்ட்ரனேஷன்லாம் ஆக ஆரம்பிச்சிச்சு. கீழே சில கடைங்கள்லாம் இருந்துச்சு, இப்போ பார்த்தா அந்த கடை இருக்கிற இடத்தையே காணோம். ஃபுல்லாக ப்ளெயினாக இருக்குது. அந்த இடத்துல ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கும் எக்ஸைட்டடாக தான் இருக்குது எப்படி மேலே இருக்குங்கிறது பார்க்குறதுக்கு. ஆனால் இங்கே எப்போ வந்தாலுமே ஒரே மாதிரி இருக்கிறது அந்த சுற்றி இருக்கிற மரங்கள் மட்டும்தான். அந்த அப்படியே சுற்றி மரங்கள் இருக்கிறதுக்கு நடுவில் ஸ்டெப்பு அப்படியே கொஞ்சம் நல்லாயிருக்கும் வைப்பு. ஆனால் என்ன வெயில் தான் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. காலெல்லாம் அப்படியே தகன்னு எரியுது. செப்பல் வேறு கழட்டி விட்டு வந்துட்டோம். நல்ல வேலை சைடு மரம் இருக்கனால நல்லாதான் இருக்குது. அதனால் கொஞ்சம் இடத்துல போய் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்துட்டு உட்காந்துட்டு இப்படி தான் நடந்து போயிட்டுருக்கோம். இத்தனை நேரமாக கூட்டத்தையே காணோம். இப்போ தான் தெரியுது கூட்டம் முன்னாடி போயிட்டுருக்கிறது. இவ்வளோ நேரமாக அப்படியே காலியாக இருந்துச்சு. நானும் யாருமே இல்லைன்னு நினச்சிட்டு வந்துட்டு இருந்தோம். பார்த்தா இப்போ தான் ஜாலியாக இறங்கி வந்துட்டுருக்காங்க போல இருக்கு. எல்லாம் ஃபேமிலியாக நடந்து வந்துட்டுருக்காங்க. நானும் என் ஃப்ரெண்டு மட்டும் அப்படியே ஜாலியாக கதை பேசிக்கிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். வீட்டில் அப்படியே அடைஞ்சிட்டு உட்கார்றதுக்கு இந்த மாதிரி எங்கேயாச்சும் வெளியில் வந்தோம்னா சுற்றி பார்க்குறதுக்கு நல்ல நல்ல இடங்கள் இருக்குது. அப்படியே சுற்றி பார்த்தோம்னா கொஞ்சம் நமக்கும் நல்ல ரிலாக்ஸேஷனாக இருக்கும். ஆனால் நீங்கள் ரிலாக்ஸேஷனாக இருக்கணும் அப்படின்னா நான் சஜஸ்ட் பண்ணுறது, தயவு செய்து இந்த சம்மர் டைமில் காலையில் டைம், அதாவது 10 அந்த மாதிரி டைமில் மலை ஏற ஆரம்பிச்சிடாதீங்க. ஏன்னா வெயில் சரியான வெயில் அடிக்கும். அதனால் காலெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம ஈஸ்வரன் கோயில்கிட்ட ரீச் ஆகியாச்சு. இதுதான் ஹனுமன் கோயில். சரிங்களா, இதை கும்பிட்டு அப்படியே சுற்றி வர மாதிரி இருக்கும். சுற்றி வந்ததுக்கப்புறமா நம்ம திரும்பி நடக்க வேண்டியது. இப்போ நம்ம ஈஸ்வரன் கும்பிட்டு நம்ம இப்போ நடக்க ஆரம்பித்தாச்சு. இப்போ தான் நம்ம பாதி மலை ஏறி இருக்கோம். அதுக்குள்ளேயே சரியான டயர்ட் ஆகிடுச்சு. பாப்போம், இதுக்கு தான் கொஞ்சமாச்சு நடக்கிற போல இருக்குது. இந்த கோயிலை தாண்டிட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் பாதி மலையை தாண்டிட்டீங்கன்னு அர்த்தம். இதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தான் உங்களுக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆதிமூலஸ்தானம் முருகரோடது வந்துடும். அதுக்கு மேலே தான் வந்துட்டு உங்களுக்கு பாம்பாட்டி சித்தரும், அதுக்கப்புறம் முருகர் கோயில் அந்த சைடும் வந்துட்டு இருக்குது. சரிங்களா, இப்போ நம்ம இந்த போயிட்டுருக்க அந்த ஸ்டெப்ஸுக்கு பக்கத்துலேயே தான் வந்து இந்த ரோடு இருக்குது. அது வழியாக தான் அப்படியே பஸ்ஸு போகும்.
நம்ம வேலை வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்தால் போகும். பஸ் ஸ்டாப் இன்சைடு இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 100 150 ஸ்டெப்புக்குள்ளே தான் இருக்கும். அதுக்குள்ளேயே வந்துட்டு உங்களுக்கு கோயிலை வந்து ரீச் பண்ணிடலாம். நம்ம ஆதி மூலஸ்தானத்துக்கிட்ட வந்தாச்சு. அங்கே பார்த்தீங்களா கூட்டம் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான், நம்ம சாமி கும்பிட்டாச்சு. இதுக்கப்புறம் பாம்பாட்டி சித்தரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவரோட ஹிஸ்ட்ரியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, பாம்பாட்டி சித்தருங்கிறவர் 18 சித்தர்களில் ஒருத்தர். இவர் வந்துட்டு மருதமலையில் இருக்க குகையில் தியானம் பண்ணும்போது முருகரை பாம்பு வடிவத்தில் பார்த்ததாக சொல்லப்படுது. இவ்வளோ தான் எனக்கு தெரியும். ஆனால் இப்போ பாம்பாட்டி சித்தரை வந்துட்டு நம்மளால் ஃபோட்டோ எதுவும் உள்ளே போய் கோயிலுக்குள்ளே எதுவும் எடுக்க முடியாது, சரிங்களா? அதனால் நான் வெளியிலேருந்தே உங்களுக்கு அந்த கோயில் ஃபோட்டோ காமிக்கிறேன். நீங்கள் கோயிலுக்குள்ளே போனீங்க அப்படின்னா தயவுசெய்து சத்தம் போடாதீங்க. ஏன்னா அங்கே வந்துட்டு மெடிடேட்டிங்காக தான் வந்துட்டு அந்த கோயிலுக்குள்ளே உட்காண்ட்ருப்பாங்க. ஆனால் நீங்கள் அந்த சமயத்தில் உள்ளே போய் சத்தம் போடுறது வந்துட்டு வேணாம். இதுதான் முருகன் கோயிலோட பேக் சைடு. நான் முருகன் கோயிலை காமிச்சிருக்க மாட்டேன் உள்ளே போய், ஏன்னா கூட்டம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. அதனால நாங்கள் வீடியோ எடுக்காமல் அப்படியே வந்துட்டோம். இது பார்த்தீங்களா, இதுதான் வந்துட்டு அந்த கோயிலோட பேக் சைடு. கூட்டம் தெரியுமா தெரியலையாங்கிறத தெரில. இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா அது அங்கே தான் வந்து பாம்பாட்டி சித்தர். அந்த வழியாக போனீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு பாம்பாட்டி சித்தர் கோயில் வரும். இதுதான் வந்துட்டு முன்னாடி அன்னதானத்துக்கு முன்னாடி இருந்த இடம். ஆனால் இப்போ மாறிடுச்சு. இந்த ஸ்டெப் மாதிரி போகுது பார்த்தீங்களா, இந்த வழியாக தான் வந்துட்டு முன்னாடி மலை மேலே ட்ரெக்கிங் போகிறவங்கெல்லாம் முதல்ல போயிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இப்போ வந்துட்டு இங்கே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே நாட்டுன்னு சொல்லி எழுதியிருக்காங்க. ஆனால் சின்னதாக எழுதி வச்சுருக்காங்க. அதனால ஒன்றும் இப்போ நம்ம கரெக்டாக கோயிலுக்கு சாமி கும்பிட்டு வந்திருக்கோம். எங்கடா போட்டக்காரன்னு நினைக்காதீங்க. வரும்போது சரி வேத்திருச்சுன்னு சொல்லிட்டு மூஞ்சி கழுவிட்டு வந்துட்டேன். நாங்கள் வந்த டைமிங் கொஞ்சம் ராங் ஆகிருச்சு. அதனால் வெயில் தாங்க முடியாமல் கால் காரம் பிங்கிடுச்சு. அதான் வந்துட்டு உட்காந்துருக்கோம். நீங்களே கூட்டத்தை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பார்த்துருக்க மாட்டீங்க, இடம் உள்ளே போகவே முடியல, அந்த மாதிரி இருந்துச்சு. வந்துட்டு இப்போ தான் ஆரம்பிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் வந்துட்டு சரி மொட்டை அடிக்கலான்னு சொல்லி தான் நம்ம வந்திருக்கோம். சரி மருதமலை ஏறிட்டு அதுக்கப்புறமா மொட்டை அடிக்கலான்னு சொல்லிட்டு ஏறி வந்து இப்போ தான் சாமியை பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். இனி நம்ம கீழே இறங்கி மொட்டை அடிக்கிற வீடியோ இதுக்கப்புறம் பார்க்க. ஸோ இதுதான் வந்துட்டு தங்கத்தேர் வைக்கிற அந்த இடம். இதுக்குள்ளே தான் வந்து தங்கத்தேர் இருக்குது முருகனோடது. இது சாயந்தரத்துக்கு மேலே கரெக்டாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதான் கோயில். உங்களுக்கு கூட்டம் இருக்குது தெரியுதா இல்லைன்னு தெரில, சரிங்களா? ஸோ இது வழியாக தான் வந்துட்டு கோயில் இருக்குது. இது அந்த விளக்கேற இடம். இங்கே வந்துட்டு குழி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இங்கே வந்துட்டு மலேசியாவில் இருக்கிற அந்த முருகன் கோயிலை விட இன்னமும் வந்துட்டு பெருசாக முருகர் கோயில் கட்டுறதா நான் கேள்விப்பட்டேன். உண்மையாக என்னன்னு தெரில, பட் இருந்தாலும் இதுதான் கோபுரம். இதுதான் கோயிலோட ஃப்ரண்ட் வியூ. பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி. சுற்றி மலை தான். நீ ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு வரைக்கும் அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா கூட சுற்றி அழகாக இருக்கும். மலையை பார்க்குறப்ப அப்படியே அந்த காற்றுக்கும் வேற மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஃபுல்லாக கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை தான் இப்போ நடந்துகிட்ருக்கு. பார்த்தீங்களா, ஸோ இங்கே தான் வந்துட்டு அந்த குழி மாதிரி தோண்டி வச்சுருக்காங்க இந்த சிலை வர்றதுக்கு. ஸோ இந்த கோபுரத்துக்கு அந்த சைடு பாருங்க, நான் உங்களுக்கு கரெக்டாக காமிக்கிறேன். பார்த்தீங்களா, சத்தம் உங்களுக்கு கேட்குமா என்னன்னு தெரில. ஸோ இங்கே ஃபுல்லாக அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடந்துகிட்ருக்கு. இன்னமும் கட்டிகிட்டு இருக்காங்க. இங்கேருந்து நான் எப்படி வியூ இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன். சொல்ல மறந்துட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சஜஷன் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் கோயில் எப்படியோ சாதிச்சிட்டோம். இதுதான் பஸ் ஸ்டாப்பு. இங்கே வந்துட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பஸ்ஸு டெய்லி வரும், நீங்கள் அதில் ஏறிக்கலாம். மலை மேலே ஏறிட்டு வரும்போது இந்த மாங்காய் சாப்பிட்ற ஒரு சுகம் இருக்குது, வேற மாதிரி இருக்குப்பா. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஒரு மாங்காய் 20 ரூபா தான்.